வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. புதுசா வர்றவங்களுக்கு வெல்கம் டு டிவி ஜெட் பாட்காஸ்ட். ஒவ்வொரு வாரமும் நம்ம எபிசோட்ல வந்து ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை, அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க கிட்ட இருந்து நிறைய நாலேஜ், அவங்க யாரு, அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பர்டீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என் கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சஜஷன் பாக்ஸ்ல இருக்கிற ரொம்ப காமனான பேர்கள்ல இவங்க பேர் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் சோசியல் மீடியால டீம்ல ஃபாலோ பண்றவங்க எக்கச்சக்கமான பேரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் வந்து அந்த சிங்கப்பெண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற மக்களே. இட்ஸ் none other than பாஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ரொம்ப ஃபார்மலா ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நான் அக்கான் கூப்பிட்டு தான் பழக்கம். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லா நான் அப்படி மெயின்டைன் பண்றேன். ஓகே, ஒரு லாங் பிரேக் அப்புறம் இப்ப திரும்ப பாக்குறோம். சோசியல் மீடியால வந்து ஒரு நிறைய பெண்கள் வந்து லுக்கா பண்ற ஒரு ஃபிகரா தான் அவங்கள பாக்குறேன். ஓகே, இப்ப பெண்கள் வந்து பெண்கள் இப்ப பையனுங்க பொண்ணுங்க மேல ஒரு 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 அட்மையர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க பசங்களை அட்மையர் பண்ணுவாங்க. ஆனா கேர்ள்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பொம்பளை பிள்ளைங்களே பார்த்துட்டு வாவ் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் நினைப்போம். அந்த மாதிரி ஒரு உமன் தான் நீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ்லயே நீங்க நிறைய லவ் பார்த்துருப்பீங்க கேர்ள்ஸ் கிட்ட இருந்து. அது வந்து எப்படின்னா, ஒரு காலத்துல இந்த சட்டை இங்க வாங்குனீங்க, இந்த லிப்ஸ்டிக் எங்க வாங்குனீங்க, அப்படி சொல்லிட்டு இருந்த அப்படி கேட்டுட்டு இருந்த மக்கள் இப்ப அப்படியே எப்படி இது வந்து ஒரு பரிணாமாவளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா, இந்த ஸ்ட்ரோலர் எங்க வாங்குனீங்க, இந்த பேபி கார்டன் எங்க வாங்குனீங்க, அது போக இந்த பம்ப் எங்க வாங்குனீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம வந்து அப்படியே இவால்வ் ஆயிருக்கோம் கால மாற்றத்துல. அப்படியே பாய் கட் வெட்டிட்டு ஃபாஷா இருந்த பாஷ் வந்து இப்ப என்னடா நான் குழந்தையோட எய்மா தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு அடல்ட்ஹுட்ல இருந்து இந்த மதர்ஹுட்டுக்கு மாறின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஒரு 360 சேஞ்ச் தான் சொல்லுவேன். லைக் உண்மையிலேயே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும் ஒரு அளவுக்கு. இல்லை, என்னோட கசின்ஸ் கூட எல்லாம் நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன்ல, லைக் அவங்களோட கிட்ஸ் கூட எல்லாம் நான் ரொம்ப இந்த பாத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்க்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஆனா அது எனக்குன்னு வரும்போது இவ்வளவு பெரிய ஒரு ஷிஃப்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். அதை யாரும் நம்ம கிட்ட சொல்லல. சோ இல்ல, எனக்கு தான் அப்படி இருக்காரு இப்படி எனக்கு தெரியல. எவ்ரி மதர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், எவ்ரி பேரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். சோ எனக்கு என்னன்னா ஒரு 360 ஷிஃப்ட். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு ஐ வாஸ் ஆல்வேஸ் வீட்லயே இருக்க மாட்டேன். எங்க அம்மா எப்பவுமே சொல்றது வீட்லயே இருக்க மாட்டியா நீ அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நான் ரொம்ப வீட்லயே இருக்க விருப்பப்படுறேன். ஆல்தோ ஐ ஹேவ் திங்ஸ் டு டு, வெளியெல்லாம் போறதுக்கு வேலை இருக்கு நாள், பட் முடிஞ்ச அளவுக்கு இப்ப எனக்கு நடுவுல இதுக்கும் ஒரு 2 hour கேப் இருந்தாலும் வீட்டுல போயிடுறீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷிஃப்ட் ஆக்சுவலி, வெரி மேஜர் ஷிஃப்ட். ஓகே, இப்ப நீங்க ஷிஃப்ட்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு முன்னுக்கு உள்ள அந்த அந்த லைஃப்ல இருந்த என்ன இப்ப இல்ல, அப்ப இல்லாத என்ன இப்ப இருக்கு? அந்த லைஃப்ல இருந்தது வந்து எனக்குன்னு நிறைய டைம். இப்போ இந்த அப்ப துருவன் இல்ல, இப்ப துருவன் என்ன ஒரு வெளிப்படையான வாய்ஸ் நீங்க சேர்ந்தீங்க. சரி, இப்ப நீங்க வந்து ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, மென்டலி, இமோஷனலி, பிசிக்கலி இந்த ஒரு 360 மாறினதுக்கு அப்புறம் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் அது வந்து உங்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருக்குன்னா அது என்ன? இது எதுவா கூட இருக்கலாம். மென்டலி மென்டல் ஸ்பேஸ் கொஞ்சம் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். நிறைய யோசிக்கணுமா எப்படின்னா, இந்த எனக்கு நாள் இருக்கும். நான் ரொம்ப ஓவலண்டா சந்தோஷமா இருக்கிற நாள் இருக்கும். ரொம்ப கவலையா இருக்கிற நாள். என்னடா உங்க லைஃப் இதுலயே போதா அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் தட். எனக்கு வந்து பிடிக்காம இல்ல, இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை. லைக் இன்னும் யோகா ஸ்டுடியோ இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் யோகா ஸ்டுடியோல செய்யணும். எனக்கு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய ஷூட்ஸுக்கு போகணும்னு, நிறைய நோ சொல்ல வேண்டிய கட்டாயம். இப்ப லொகேஷன் கேட்கணும், இது கேட்கணும், அது கேட்கணும் சொல்ல இந்தியா அப்படி இல்ல. நோவே சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். எந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நோ சொல்ல மாட்டேன். I'll just try to do as much as I can. தூக்கம் இதெல்லாம் செகண்டரி, ஷூட் இதுதான் முக்கியம். ஆனா இப்ப வந்து நிறைய ஷிஃப்ட் ஆச்சு, ப்ரையாரிட்டிஸ் மாறினால. சோ அதனால மென்டலி ஐ ஹேவ் டு லைக் ஆல்வேஸ் என்னையே நான் வந்து ரொம்ப சமாதானப்படுத்திக்கிற சூழ்நிலைகள் நிறைய வந்திருக்கு. உங்களோட ஐடியலான சந்தோஷமான நாள் எப்படி இருக்கும்? ப்ரொடக்டிவா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ரெஸ்ட் தான் எனக்கு தேவை, கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கமா இல்ல. ஓகே, ப்ரொடக்டிவ்னா இந்த சென்ஸ் ஆஃப் என்ன உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவான நாள் எப்படி இருக்கும்?
ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு நான் வெளியே போனேன்னா 9 மணிக்கு வெளியே போறேன்னா அந்த 9 10 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னா 9 to 10 ஏதாவது ஒண்ணு நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அது எனக்கு ப்ரொடக்டிவ். நடுவுல ஏதாவது ஒண்ணு நடந்து 2 hours சும்மா காடியில உட்காந்து இருந்தேன்னா எனக்கு இந்த 2 hours நான் இது ஏதாவது போய் ஏதாவது ஒண்ணு வாங்கி ஏதாவது ஒரு வேலையை முடிச்சிருக்கலாமோ. தட் இஸ் அன்ப்ரொடக்டிவ். வீட்ல இருந்தேன்னா வீடை சுத்தம் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, துருவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி விளையாடுறது, இது வந்து எனக்கு ப்ரொடக்டிவ். சும்மாவே இருந்தாலும் அதை நான் ப்ரொடக்டிவ் ஆக்கிக்கணும். என் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பேசுறது, we have a good conversation, அதெல்லாம் எனக்கு ப்ரொடக்டிவ். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு இல்ல, ஆனா அது யூஸ்ஃபுல்லா அந்த டைம் நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தினேன்னா அது எனக்கு ப்ரொடக்டிவ் ஆனது. என்ன திடீர்னு நான் நிம்மதியா தூங்குவேன். அப்பா டயர்டா தூங்கினாலும் எனக்கு அப்பா இட்ஸ் a good day அப்படிக்கும். குட் டே. ஓகே, காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க, நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? இது வந்து ப்ரொடக்டிவா இல்லாத நாள் வச்சுப்போம். ஒரு அன்வைண்டிங் பண்ற ரெடி ஷூட் இல்லாத ரெடினா ஷூட் இல்லாத மேக்ஸிமம் ஒரு 8:39 எந்திரிச்சிருவீங்க. நான் எழுந்திருக்கேன். அது தூங்குறது வந்து ரொம்ப லேட்டா தான் தூங்குவேன். 12, 1, 2. ஆமாவா? ஆமா ஆமா. ஒரு டைரியில எவ்வளவு நேரம் தூங்க தேவைப்படும்? 6 hours தூங்குனா ஹாப்பி. 6 hours உங்களுக்கு இல்ல 8 to 10 hours சொல்லுவாங்கல்ல. அது எனக்கு வந்து 7 மணி நேரம் தூங்கினாதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்ல எனக்கு 6 மணி நேரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 5 கூட எனக்கு போதும். 5 hours ஐ கேன் ரன் த டே. ஆனா there are days 2 hours 3 hours அதுக்கு கம்பேர் பண்ணா இந்த 5 hours. துருவன் பிறந்த டைம்ல எல்லாம் எவ்வளவு கொஞ்சமா தூங்கிருக்கீங்க? இல்ல, துருவன் இஸ் a very good boy. அந்த வில்லேஜ் எல்லாமே அவர் வந்து எந்திரிக்கிறதே பாலுக்கு தான் சார். எந்திரிச்சு பால் குடிச்சோன்னு அவர் தூங்கிடுவாரு. he doesn't wake up. கண்ணை திறந்து விளையாடுறது அதெல்லாம் இல்ல. அவர் பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் அவர் அப்படிதான். அந்த நடு ராத்திரியில எந்திரிச்சு விளையாடுற பழக்கம் இல்ல. சோ அவர் பட்டு தூங்கிடுவாரு. ஓகே, இப்ப வந்து உங்களோட நிறைய பேர் உங்ககிட்ட கேக்குறீங்க டைம் மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்ட்ராட்டஜியை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப நீங்க காலையில இருந்து இவ்வளவு எல்லாம் வேலை பண்றீங்கன்னு சொன்னீங்கல்ல, கரெக்டா பிளான் பண்ணும்ல, முன்கூட்டியே பிளான் பண்ணிடுவீங்களா? இல்ல ஓகே நம்ம நினைச்சா இப்படிதான் நடக்கும்னு தெரியும் அப்படி போவீங்களா? ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட்க்கும் எனக்கும் இவ்வளோ அவ்வளவுதான் நம்ம அப்படிதான். ஓகே, சார் எப்படின்னா நான் வந்து இந்த வேலை இன்னைக்கு செய்யணும்னு ஒரு நாளுக்கு முன்னுக்கு பிளான் பண்ணி வச்சிருவேன். அட்லீஸ்ட் ஒன்னு இப்ப வெள்ளனே தெரியும், சிலது வந்து வெள்ளனே தெரிஞ்சிடும் இதுதான் செய்யணும்னு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும்னு ஒரு நாளுக்கு முன்னுக்கு வைப்பேன். ஆனா நான் செய்ய வேண்டிய வர 10 இருக்கும். பை த டைம் எண்ட் ஆஃப் த டே முடிக்கும் போது 7-8 தான் செக் பண்ணி வச்சிருந்தேன். மிச்சம் அவ்வளவு இருக்கும். அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு நான் அர்த்தம். ஆனா 7-8 சேர்த்து பெருசு இல்ல. ஆமா, அதான் சம்டைம்ஸ் எனக்கு இப்ப வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தவறா இல்ல என்னால செஞ்சு முடிக்க முடியலையான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. நிறைய அம்மாங்களுக்கும் இருக்கு. ஆமா, பட் அதான் டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு. நம்ம நிறைய வேலையை பார்க்கணும்ல. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அப்புறம் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிச்சு, ஹஸ்பண்ட் வேலையை பார்க்கணும். ஐ மீன் அவங்களுக்கு என்னென்ன எது செஞ்சு கொடுக்கணும்டா, வீட்டு வேலையை பார்க்கணும், பிள்ளை வேலையை பார்க்கணும். சோ எது முடியுமோ ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரையாரிட்டி நம்ம எது முக்கியம், எது வந்து அடுத்த நாள் எடுத்துட்டு போக கூடாது. அந்த அன்னைக்கு இப்ப துருவன் சாப்பாடு சமைக்கணும், சமைச்சுதான் ஆகணும். சேம் கேஸ் இருக்கும். அப்படிதான் எனக்கும் சோறுன்னு ஒண்ணு வைக்கணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரையாரிட்டியில எது நம்மளோட எல்லாம் மேல டாப்ல போட்டு யார்ட்டெல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கிறீங்களா, நான் நாளைக்கு அனுப்பவா அப்படின்னு கேக்குறதும் நாளைக்கு அனுப்பணும். அந்த மிச்சம் 3-4 எல்லாம் மிஸ் ஆகும். அந்த மறுநாள் போட்டுறது. ஆமா, மறுநாள் போட்டுறது. அது சேகரிச்சு ஆக கீழே இருக்கும். மறுநாள் போட்டாலும் அது கீழே தானே இருக்கும். இல்ல லேட் ஆச்சு. ஆமா, சோ அது வந்து இப்ப அது டாப்புக்கு வந்துரும். உங்களை வந்து சிரிச்சேதான் நாங்க பாக்குறோம். இப்ப கூட சிரிச்சுட்டே இல்லையா? உங்களுக்கு வந்து கோபமான ஒரு சைக்கு அது நீங்க டிஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல எங்களுக்கு தெரியுது. ஓகே, சோ நான் ரொம்ப கோவப்படுவேன். அதான் உண்மை. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் ரொம்ப கோவப்பட்டேன். ரொம்ப ரொம்ப டப்புன்னு கோவம் வரும். ரொம்ப ஷார்ட் டெம்பர், ஹாட் டெம்பர், எல்லா டெம்பரும் வந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் இல்ல யோகா பிராக்டிஸ் பண்ண இப்படி ஒரு ஷிஃப்ட். கோவம் ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கோவப்படுறது 2-3 பேருக்கிட்ட தான். எங்க அம்மாட்ட தான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் அப்படியே ஏசிடுவேன். என்ன சும்மாவா என்னவா இது அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷமா நீ என்ன நினைச்சுமா. சோ அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ அங்க வந்து என்ன கோவப்படாம இருக்க முடியாது. லைக் ஏதாவது ஒன்னு ஆர்கியூ பண்ண, அதான் எங்களோட ரிலேஷன்ஷிப்பே. சோ மித்தபடி கோவன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப நீங்க வந்து கேசவன் கூட ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் இருந்துச்சுன்னா அது எப்படி செட்டில் ஆகும்?
கேசனுக்கு கோவப்பட்டா பிடிக்காது. இஃப் ஐ ரேஸ் மை வாய்ஸ் பிடிக்காது. அது ரொம்ப அப்படியே அமைதி சாந்தமா அப்படியே சத்தம் இல்லாம சண்டை போடணும். கேசன் அப்படிதான். எனக்கு ரொம்ப கஷ்டம். என் வீடே ஒரு பயங்கரமான வீடா இருக்கு. நாங்க எல்லாருமே கத்தி கத்தி பேசி அப்படிதான் இருப்போம். சோ எனக்கு ஐயோ சாமி. அவரு வந்து ஓகே, இது நான் வந்து அனுபவத்தின் அடிப்படையில கேக்குறேன். இப்ப அவருக்கு அமைதியா இருக்க பிடிக்கும். உங்க வீடுல எல்லாரும் கத்துவாங்கன்னா அவர் அங்க வந்து எப்படி கோப் பண்ணுவாரு? ஏதோ ஜெல் ஆயிருவாரு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டோமா, நம்ம கொடுத்த வீடு இது, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிருக்காரு. ஆமா ஆமா சொல்லிருக்காரு. ஆமா. சோ நான் வந்து ரொம்ப அப்படி சாந்தமாயி நான் கத்தல. ஆனா இது இது நடந்துச்சுன்னு ரொம்ப வால்யூம் முண்டி ரிடியூஸ் பண்ணி டோன்லாம் வேற மாதிரியா, ஏன்னா கோவத்தை காட்டணும்ல. சோ டோன் வேற மாதிரி இருக்கும். அவரு கத்த மாட்டாரு, சண்டை போடலாம் மாட்டாரு. இல்ல ரொம்ப கருவா. அன்லஸ் நான் அதை ட்ரிகர் பண்ணி ஏதாவது ஒரு பட்டனை சிலப்பா தட்டினேன்னா அப்புறம் அப்ப இங்கிட்ட அம்மா பக்கம் வந்தா அம்மா ஈடு கொடுத்து இறங்கி எங்க அம்மா பேசுறதே கத்துறதானே தான் இருக்கும். அப்படியே ஆனா அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி 2 பேரும் இப்ப நீங்க சொன்னீங்களா, இப்ப அந்த நினைச்சிட்டு அந்த மாதிரி நீங்க கிட்ட மாதிரி அம்மாவும் அப்படிதான். நானும் அம்மாவும் பேசாம இருந்தது இல்ல, கோச்சுக்கிட்டு இல்ல சண்டை அந்த வாய்ப்பே நல்லது எனக்கு ஞாபகம் கூட இல்ல. வெரி வெரி குயிக். அது எங்க அம்மாக்கு தான் நான் சொல்லணும். நன்றி. ஆமா, இப்ப நானும் எங்க அம்மா கிட்ட அப்படித்தான் கத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம பண்ணிடுவாங்க. இது ஏன் பண்ணீங்க இப்பதான் சொல்லிட்டு போவேன். மறுநாள் நான் வந்து கேட்கும் போது அதே பண்ணி இருந்துப்பாங்க. இப்போ உங்களுக்கு தேவையா அவங்களுக்கு அதை பண்ணணும்னு, நான் ஏன் அந்த மாதிரி அப்ப அது ஒரு ஆகியமான போவோம். ஆனா எங்க அம்மா வந்து கத்தி சண்டை போட மாட்டாங்க. இப்படிலாம் இருந்தோம்னா நீ கல்யாணம் பண்ணி போற வீட்டுல மாமியார் எல்லாம் இப்படி விட்டு போக மாட்டாங்க, நீ ஒழுங்கா இருந்துக்கோ அப்படி அந்த மாதிரி வார்னிங் தான் கொடுப்பாங்க. பட் அதை இப்படி சண்டை போடுறோம் முடிஞ்சோடனே நேரம் அம்மா கிட்ட போயிட்டு தெரியுமா ரொம்ப டிஃபரெண்டான விஷயம். அது நிறைய பேருக்கு புரியாது. எனக்கு எங்க அம்மா பார்த்தாங்க இப்படி பேசிக்கிறாங்க அப்படி இருக்கும். கெட்ட அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. பட் நீங்களோட டோன் அப்படி இருக்கும். பட் இப்படின்றதுக்குள்ள அது ஆக்சுவலி நம்ம ஷூட் டைம்ல கூட நீங்க வந்து துருவனை தாளாடிட்டு இருந்தீங்களா? இப்ப இப்படிதான் என்ன கூட பாக்க கூடாது வீட்டுல, அதுவே வந்து பாக்கும் என்ன பிள்ளையோ அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த லவ் வந்து அதுல தான் எனக்கு இன்னொன்னு நான் கேட்கணும்னு தான் நினைச்சேன்னா, அம்மாவை பத்தி நீங்க நிறைய சோசியல் மீடியால போஸ்ட் பண்றது பேசுறது நான் கூட பாத்திருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. பட் அப்பாவை பத்தி நீங்க அவ்வளவு காமிச்சிக்கிட்டது இல்ல. ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு, கேட்டிருந்தாரு நினைக்கிறேன் உங்ககிட்ட அப்பாவை காட்டுங்க அப்படின்னு. அப்புறம் இவங்க இல்ல நிறைய ஒருத்தர் மட்டும் நான் பதில் சொல்லிருக்கேன். அப்பாவை பத்தி நீங்க ஷேர் பண்றீங்க. ஓகே. சோ எங்க அப்பா வந்து அன்பார்ச்சுனேட்லி எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அவ்வளவு ஒரு அப்படின்னு கூட இல்ல. எங்களுக்கு அந்த சான்ஸே கிடைச்சது இல்ல ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்றதுக்கு. ஏன்னா எங்க அப்பா ஒரு ஆல்கஹாலிக். சோ எனக்கு அவரை தெரிஞ்சதுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஆல்கஹாலிக் தான். சோ ஒரு few years 10 வருஷத்துக்கு முன்னாடி வருதுன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எல்லாம் போய் அவர் வந்து இப்போ இஸ் நோ மோர் ட்ரிங்கிங். இப்போ வந்து வீட்டுல இருக்காரு, நோ மோர் ட்ரிங்கிங். ஆனா என்னோட அந்த சைல்ட்ஹுட் இருக்கு, அந்த முக்கியமான சைல்ட்ஹுட் டைம்ல தானே நம்ம வந்து ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் அது எனக்கு இல்லைன்னால எங்க அப்பா கூட க்ளோஸ் இல்ல. இப்ப அப்பாவோட செக்லிஸ்ட் சொன்னீங்கன்னா என்னென்ன இருக்கும்னா அப்பா ப்ரொடெக்ட் ப்ரொவைட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே எனக்கு எங்க அம்மா தான் செஞ்சாங்க. சோ எனக்கு வந்து எங்க அம்மாவை தான் நான் அம்மா அப்பாவை பார்ப்பேன். எனக்கு பேசிக்கலி ரெண்டுமே அம்மா தான். பட் ஐ ரெஸ்பெக்ட் மை ஃபாதர். அவர் அங்க எங்க வீட்டுல தான் இருக்காரு, ஐ மீன் எங்க கூட தான் இருக்காரு. இப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் உங்க அப்பாட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவரு என்கிட்ட பேசுவாரு தான். எனக்கு தான் அந்த ஒரு அவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருக்க முடியல. எஸ் இருக்க முடியல. சோ எனக்கு ஒரு பவுண்டரி இருக்குன்னு சொல்லலாம், வச்சுக்கலாமே. எனக்கு வந்து ஒரு பவுண்டரி எனக்கு ஜெனரலி டியூ டு தட் எனக்கு மென் கூடயே ஒரு பவுண்டரி இருக்கும். எனக்கு வந்து சித்தப்பா பெரியப்பா மென் நான் சொல்றது லைக் என்னோட அப்பா ஸ்தானத்துல இருக்கிற யார்கிட்டயும் ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் என்ன பழக்கா தெரியுது, ரொம்ப பழகினது இல்ல. சோ நான் ரொம்ப உட்கார்ந்து பேசுறதோ இல்ல கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. நான் பேசுறதுலாம் அத்தை சித்தப்பா சின்னம்மா அத்தை அந்த உமன்ஸ் கிட்ட தான் ரொம்ப பேசுறேன் தவிர்த்து. And I see also நிறைய women in my family they do the double role, a lot of them. So எனக்கு எல்லாருமே ரொம்ப உமன் சைட் போய் தான் எனக்கு அந்த ஒரு டச்சே இல்ல. ஐ டோன்ட் நோ.
நம்ம அவங்க கூடயே டேஸ்டா வளர்ந்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஈஸியா கரெக்ட். இப்ப நான் திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் அடல்ட் ஆனதுனால திரும்பி பார்க்கும்போது ஆமால திஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் மிஸ்ஸிங் ஆக்சுவலி. அது ஒரு குறையா கூட எனக்கு சொல்லணும், உண்மையிலேயே சொல்லணும். ஏன்னா எங்க அம்மா எனக்கு குறை வைக்கல. எனக்கு டிசிப்ளின்னா எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பைப்பு எழுதல அடிப்பாங்க, அடியாங்கலாம் ஆயா சன்மாடி அதெல்லாம் வாங்கியிருக்கேன். சோ ஒரு அப்பா என்னென்ன செய்யணுமோ எங்க அம்மா செஞ்சுட்டாங்க. சோ எனக்கு அந்த அப்பா இல்லாத குறையும் இல்லை, ஏன்னா எங்க அப்பா அங்கதான் இருக்காரு. சோ அதான் இதெல்லாம் விரிச்சுட்டு சொல்றேன். பட் ஆக்சுவலி இட்ஸ் a very sensitive thing. It may look like this, but I don't know how. I don't know. இப்போ வரைக்கும் எனக்கு அது குறையா தெரியல. பட் தெரியல, அது வளரும் போதுதான் தெரியும். இப்போ அது ஆக்சுவலி ரொம்ப என்ன முக்கியம், இப்போ உள்ள பேரண்டிங். இப்ப எனக்கு மதர் ஃபாதர் துருவனுக்கு இருக்காங்க. நானும் ஃபாதர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன் சம்டைம்ஸ், பிகாஸ் நான் எங்க அம்மா பார்த்து வளர்ந்தேன். ஐ ஹேவ் டு புட் தட் பவுண்டரி. இல்ல இது இருக்கு, இது நீங்க உங்களை அறியாம நீங்க அந்த வேலையை மெஸ்குலனா செய்யும் போது where do you draw the line? இதுக்காக நம்ம நிப்பாட்டணும், இந்த இடத்துல நிப்பாட்டணும். when I realize when I see some changes, like நான் அதை செய்யும் போது கேசவன் இப்படி come let me do it அப்படி சொல்லும் போது எனக்கு தோணும், I think he is supposed to do. அவருதான் அதை செய்யணும்ல அப்படின்னு சொல்லி I'll take a step back. இது ஏன் விஷயத்துல இப்ப துரன் வரதுக்கு முன்னுக்கு கூட நான் ரொம்ப I will try to be independent ஆரம்பத்தினால தேவையில்லாத வேலையெல்லாம் சேர்த்து நம்மளே செஞ்சிடறது. ஆமா, ஒரு 2 பேக் இருக்குன்னா நான் 2 பேக் தூக்கிட்டு போனோம், இல்ல 6 பேக்கே தூக்கிட்டு போனோம். கேசன பாப்பாங்க சும்மாதான் வர கொடுத்து I can do it myself பண்றது வேற, பட் நம்ம அது செய்ய அந்த கேரக்டர் as I grow older நான் அதை ரொம்ப கத்துக்கிட்டேன். இல்ல நான் ஆக்சுவலி இதை I have to take a step. இல்லாட்டி அவங்க ஏன் நம்ம லைஃப்ல இருக்காங்கன்னு ஆயிரும்ல. சோ அது அவங்க கூட இருக்கும் போதுதான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் கேசன் ஆல்மோஸ்ட் 8 years இப்ப இருக்கேன். I learn it throughout. லைக் இல்ல இது அவங்க வேலை, இது ஏன் வேலை. ஓகே, இந்த இடத்துல நீங்க சொன்னது நிறைய பேருக்கு தேவைப்படலாம். ஓகே, பேரண்டிங் அப்படிங்கறது தாண்டி இப்படி வந்தோம்னா ஜென்ரலாவே ஒரு ஜோடி இருக்காங்க. இப்ப மெஸ்குலனா இவங்க செய்யறதுக்கு சிலது இருக்கும், ஃபெமினா இவங்க செய்யறதுக்கு வேண்டியது சில இருக்கும். நீங்க சொன்ன அந்த பவுண்டரி இருக்குல்ல, சோ அந்த பவுண்டரிய இந்த பொண்ணும் இந்த பையனும் அந்த பவுண்டரி வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு பொண்ணு பையன் அப்படி பவுண்டரிக்கு முன்னுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 2 பேருமே இண்டிபெண்டா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் நம்ம கல்யாணம் பண்றோம்னா டு பி டிபெண்டன்ட் டு ஈச் அதர். இது ஆக்சுவலி எனக்கு குழந்தை பிறந்துதான் புரிஞ்சிச்சு. ஏன் எனக்கு துருவன் உயிர் அப்படின்னா, எனக்கு துருவன் இஸ் சோல்லி அ டிபெண்டன்ட் பர்சன். நான் போலன்னா துருவனுக்கு சாப்பாடு இல்லை. ஐ எம் பிரஸ்ட் ஃபீடிங் மதர். நான் போலன்னா, நான் அங்க இல்லைன்னா, நான் பம்ப் பண்ணலன்னா துருவனுக்கு சாப்பாடு இல்லை. ஸோ பிகாஸ் ஐ எம் ப்ரொவைடிங், ஐ லவ் ஹிம் சோ மச். ஸோ அது after that இப்போ I'm like, oh, this is the code that we need to crack அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு கப்பல்ஸ்குள்ள 2 பேருமே need to provide to each other. ப்ரொவைட்னா நான் ஃபைனான்சியலி சொல்றேன். one person need to give love, one person need to give security, like maybe like நான் இருக்கேன் உனக்காக ஒரு சப்போர்ட் சிஸ்டம், அந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். and அந்த பவுண்டரியை நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ எனக்கு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I always feel like இப்ப எஸ்பெஷலி இப்போ now that we have moved into a new house, கேசனோட சாப்பாடு நான் தான் செய்யணும். so when I'm providing food, I feel நான் செஞ்சாதான் கேசவன் சாப்பிட முடியும். இப்ப நான் செய்யலன்னா அந்த ஒரு டிபெண்டன்சி கேசவனுக்கு வருங்க. சம்டைம்ஸ் அவங்களே சொல்லுவாங்க, இது ரொம்ப சிம்பிளான பேசிக்கான குக்கிங் தானே, நான் செஞ்சிடறேன். ஆனா எனக்கு ஷூட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் அந்த 2 hours வெளியே எந்திரிச்சு செஞ்சு கொடுக்கறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த சந்தோஷம் அவங்களுக்கும் இருக்கும். லைக் யூ see I'm doing it. மின்னில என்ன பண்ணுவேன்னா, நானே என் காசை போட்டு எல்லாம் வாங்கிடுவேன். now I'll be like, துருவனுக்கு நான் இது வாங்க போறேன், banking to me money. நான் இப்ப சொல்லுவேன், மீதி அப்படி செய்ய மாட்டேன். ஐ ஆல்வேஸ் நான் வாங்கிடுவேன். ஐசு கேன் டூ, ஐசு ஏர்னிங், ஐசு கேன் பே அப்படின்னு சொல்லிடுவேன். பட் நவ் ஐ மேட் இட் லைக் நோ, இஃப் இட்ஸ் இன் சர்டன் விஷயம் யூ பை அண்ட் கிவ் திருவாரு. இப்ப இது நான் வாங்க போறேன். மோஸ்ட்லி துருவனோட ஷாப்பிங் நான் தான் பண்ணுவேன். ஸோ ஹீல் பி லைக், நோ, ஐசு வாண்ட் பி அ பார்ட் ஆஃப் இட்னு சொன்னாங்கன்னா, தென் ஐ வில் get him to get involved. அப்புறம் இது மாதிரி சில விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, நீங்க தெளிவுபடுத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி உண்மையாவே இப்ப நீங்க சொன்னது காசு போடு அப்படின்னா, பையனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சில சமயத்துல கோல்ட் டிகர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பையனுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம்ன்ற சென்ஸ் அங்கதான் ஃபீல் பண்ணுவோம். சொல்லுவாங்க he feels happy. எனக்கு அவங்க feels happy and confident. இதுல சைக்காலஜிக்கல் ட்ரிக் இருக்கு, அது நான்
படிச்சிருக்கேன்னா கேட்டிருக்கேன்னா தெரியல. ஆக்சுவலி நம்ம இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப நான் சமைச்சு குடுக்கறதுனால அவர் சந்தோஷமா சாப்பிடுறாரு, எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஓகே, நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மேம்படும். சேம் வந்து அந்த பையனும் காசு குடுக்குறாங்களா, ஓகே நம்ம காசு கொடுத்து நம்ம ஃபேமிலியை பாத்துக்கிறோம், நம்ம ஒரு நல்ல மேன், அந்த ஒரு சந்தோஷ நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இன்டிமசி வரும், நல்ல சந்தோஷம் வரும், நல்ல நம்பிக்கை வரும், இந்த மாதிரி எல்லாம். சோ இது ரொம்ப நல்ல பாயிண்ட். தேங்க்யூ சோ மச். நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க சொன்னதுக்கு கேமராமேன் கூட ஆமான்னு சொல்லாம அவருக்கு போக தேவைப்பட்டிருக்கு இந்த ஒரு பாயிண்ட். சோ யா ஓகே, இது வந்து பேரண்ட்ஸ்னையும் தாண்டி இந்த ஒரு பவுண்டரி மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் மெஸ்குலினிட்டி ஃபெமினிட்டி இருக்கு. பையன் வேலையே எப்போதும் நம்ம இண்டிபெண்டா இருக்கோன்ற காரணத்தினால எல்லா வேலையும் எடுத்து செய்யலாம். ஆனா அது எப்ப செய்யணும்னு இருக்கு. அவங்களால அது செய்ய முடியல, நம்ம செய்யலாம். இப்ப என்னால சமைக்க முடியல, கிச்சன் சமைக்கல, எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு ஷூட், ஒரு வாரம் நான் வீட்டுல இல்ல, அதனால துருவனுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும்ல, விளையாடணும், ஆல் திஸ் நர்ச்சரிங் திங்ஸ் வந்து யூசுவலி வுமன்ஸ் தான் we are best at it, நர்ச்சர் பண்றது. அப்ப அதை மென்ஸ் கொடுத்தா செய்வாங்க, ஆனா நம்ம அளவுக்கு செய்வாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. I'm not so sure. சோ அந்த டைம்ல செய்யறது நியாயம். பட் இல்லன்னா அந்த பவுண்டரி இருக்கணும். இது வந்து நான் செய்யற வேலை, இது உன் வேலை, ஆனா அது கலந்து கூட செய்யலாம். ஆமா, இது வந்து பேட்ரியார்க்கல் சொசைட்டியாவும் மாறக்கூடாது மக்களே. அதுல வந்து தெளிவாருங்க. பொண்ணு ஏதாவது சமைக்கணும், அதுக்காக சமைக்க மாட்டேன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அவங்க செஞ்சுதான் ஆகணும். நைஸ் பாயிண்ட். ஓகே, இப்ப வந்து பேக் டு துருவன் டாபிக்ஸ். இப்ப நீங்க வந்து பவுண்டரி பத்தி நம்ம பேசணும், ஒரு பையன் பொண்ணு பவுண்டரி பத்தி பேசணும். இப்ப துருவனோட எக்ஸ்போஜர் இன் சோசியல் மீடியா பேசணும். as a parent who in a limelight, சோசியல் மீடியால அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அதன் காரணத்தினாலேயே உங்களோட பேபியும் வந்து அவருக்கும் அந்த அட்டென்ஷன் ஈக்குவலா கிடைக்குது. அது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஈக்குவலி நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் கவலையாவும் இருக்கும். இது வந்து நம்ம இப்படி வெயிட் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப நீங்க வந்து துருவன் போன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிட்டலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சோ அந்த பவுண்டரி எங்க செட் பண்றீங்க, அந்த லைன் எங்க டிரா பண்றீங்க? துருவனோட எக்ஸ்போஜர் சோசியல் மீடியால இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, சோஷியல் மீடியாவோட பவுண்டரி ஐ டோன்ட் திங்க். ஓகே, நான் எப்படி சோஷியல் மீடியா பாக்குறேன், a place where I share my lifestyle. இப்ப நான் சாப்பிடுறது, இதை என்ன பண்றது, that's how I actually started even before I became an actor. ஒரு லைக் ஆக்டிங் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் போஸ்ட் பண்றதுக்கு முன்னுக்கே நான் எப்படி சோஷியல் மீடியா வந்து என் லைஃப் ஸ்டைல ஷேர் பண்றதுதான். நான் என்ன சாப்பிடுவேன், எங்க போறேன், எங்க போயிட்டு வந்தேன், என்னோட கிட்ஸ் நீஸ்க்கு நெஃப்யூஸ் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அது ஒண்ணு இப்பயும் பண்றேன். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் கண்டென்ட்டா I don't post like that. நான் என்ன எனக்கு அதை யோசிக்கிறது அந்த மாதிரி எனக்கு வராது. என்ன இருக்கோ அது, இல்ல யாராவது ஏதோ டான்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த டான்ஸ போடுறது, அந்த மாதிரி கைண்ட். That is my social media. So Dhruvan is in my life. I won't be able to hide Dhruvan. அது ரொம்ப கஷ்டம். இல்லாட்டி என் லைஃப்ல பாதி பக்கத்து ஹைட் பண்ற மாதிரி பண்ண வேண்டியது. இப்ப எக்ஸாம்பிள் என் பார்ட்னர் அது அப்படிதான் கேஸ் வேணும். முந்தி அப்ப நான் பிகினிங்ல கேசன் போட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க சில சீனியர் ஆளுங்க. இல்ல பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் போடாது, உனக்கு வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிரும், பீப்புள் வில் won't look at you like அந்த வுமன், அந்த எப்படி சொல்றது, அட்மையர் பண்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. இந்த கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஃபேவரட்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு எப்படின்னா this person is in my life. நான் எப்படி இந்த பகுதியை மறைச்சி நான் எங்கேயாவது கஷ்டம் எனக்கு. So Dhruvan I will post. பட் என்னன்னா the reality is துருவனுக்கு அம்மா அப்பா கேசவன் பாஷினி சோசியல் மீடியால கொஞ்சம் பரிச்சய முகமா இருக்கிறாங்க. He has to grow with it. Too bad, unfortunately. It is with him. So he will grow with it. I will teach him how to grow with this particular in a limelight, and if that is the right word, then I will teach him to grow with it. As long as he's not hurting anyone, he's not using it to his benefit. அவரோட பெனிஃபிட்காக அதை பைக்காம இருந்தா I'm good. இல்லாட்டி நல்லா பாத்துக்கிட்டே இருக்கேன்ல, you have to nurture it right. எனக்கு அது நேரா கிடைக்கல, நான் ஹார்ட் ஒர்க் மூலியமா எனக்கு இது கிடைச்சது. அவங்களுக்கு அப்படி இல்ல, பிறந்தோட கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ அத வந்து போட இருப்ப ஐயோ தெரியல 20K நான் எத்தனை வருஷம் 20K இதெல்லாம் நானும் கேசனு பேசணும். கேசன் என்ன சொன்னாங்கன்னா, டோன்ட் கிவ் இம் தட் ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைல் வந்து அவங்க வளர்ந்துட்டோம்னா கொடுக்க கூடாது, ஏன்னா அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு என்ன பண்றதுன்னு சம்டைம்ஸ் தெரியாதுன்னு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம கத்து கொடுக்கலாம், இதை நம்ம பாத்துட்டு தான் வைக்க போறோம், நம்ம கத்து கொடுக்கலாம். தான் இருப்பாரு அம்மா நடுவுல குந்து
எங்க அம்மாவும் அப்படிதான். பையனுக்கு நம்ம கரெக்டா எல்லாம் இது பண்ணாலும் அம்மாவுக்கு வந்து அந்த பையன் சைட்ல ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படி ஒரு அம்மா மட்டும் அம்மானாலே. எனக்கு என் மேல ஒரு நம்பிக்கை, என் பேரண்டிங் மேல எனக்கு ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். இல்லன்னா இல்ல அடி இடி மாதிரி விடுவோம். எங்க அம்மா என்ன அடிக்கலையா? அடிக்கீங்களா துருவனையா? இல்ல ஐ மீன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்க நான் அடிச்சு வாழ்க்கையிலேயே வாழ்ப்பேன் அப்படின்னு. நீங்க தப்பு இல்லன்னு தோணுது, அடிக்கிறது தப்பு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். ஐயோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்துடுறாங்க பாசி அவர்கள் பிள்ளைகளை அடிக்க கூடாதுன்னு சொல்றது இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்ல. அடி உதவாம அண்ணன் தம்பி உதவாதுன்னு சொல்லுவாங்களா? சரி, நானும் அடிச்சுதான் அடிபட்டுதான் அடி வாங்கிதான் வளர்ந்தேன். சோ அடிக்கணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா அடிப்பேன், இல்லாட்டி வார்த்தைகள் சொல்லி கண்டிச்சு. ஏன்னா முந்திலாம் வந்து வாழ்க்கை எப்படி சொல்லி தருவாங்க, பைனான்ஸ் எப்படி நம்ம அப்பா சொல்லி தருவாங்க. இப்ப பாருங்க சோசியல் மீடியால எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம அங்க சொல்லி கொடுக்கணும்னு. இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஆமா, எவ்ரிஒன்ஸ். என்னன்னா இப்ப போற இடத்துல எல்லாம் இப்ப நம்ம வந்து ப்ரொமோஷன் போறோம், சீக்கிரம் சேர்த்தாங்க போற இடத்துல நீங்க எங்க வந்தீங்க துருவன் எங்க அப்படின்னு கேக்குற மாதிரி ஆயிப்போச்சு. மக்கள் எல்லாம் உங்களை விட ப்ரோவை தான் நிறைய எதிர்பார்க்கறாங்க. சோ ப்ரோ வந்து ரொம்ப ஒரு அட்டென்ஷன் இருக்கு. சோ அவங்க வளர்றத பாக்குறாங்க. இப்ப நான் எங்கேயாச்சும் போயிட்டு உங்களோட ஸ்டாரி பார்க்கும்போது சுத்தி யாராச்சும் இருந்தாங்கன்னா பையன் வளர்ந்துட்டான், உங்களுக்கும் தெரியுமா பையன் வளர்ந்துட்டான் அப்படின்னு. அப்ப பாருங்க எல்லாரும் அது ஒண்ணுன்னா கவனிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க இப்ப நம்ம வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பார்வை நம்ம மேல வருதுன்னா அவங்களுக்கு வளர போதே வருது. சோ அதை பிளான் பண்றது முக்கியமான விஷயம் தான். எனக்கே அது ஒரு புது அனுபவமா தானே இருக்கும். என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் புது அனுபவம். எல்லாருமே அந்த மாதிரி வளர்த்துருக்க மாட்டாங்க பிள்ளையே. இப்ப நான் அப்படி வளர்க்க போறேன். ஐ ஹேவ் டு லேர்ன். ஏதாவது தப்புகள் கண்டிப்பா நடக்கும், ஏதாவது ஒண்ணு நானும் மிஸ்டேக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. சோ ஐ ஹேவ் டு லேர்ன். அது லேர்ன் பண்ணிட்டே வரலாம். நம்ம எல்லாம் சோசியல் மீடியா நம்மளால தவிர்க்க முடியாதுன்னு ஆச்சுல்ல. பட் அந்த கண்டிப்பா would you mind if I talk about அந்த வெள்ளம் வந்துச்சுல்ல கல்யாணத்துக்கு அப்புறம், would you be comfortable talking about it? Okay. அது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த நீங்க சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல தான் நம்ம ஷேர் பண்றோம். சோ நம்ம லைஃப்ல நடக்கிறத மக்கள் பாக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு யாரோ கெட்டதா எதுவும் போஸ்ட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு வெறுப்பு சில பேருக்கு வரும். அண்ட் நம்ம இவ்வளவு நல்ல விஷயம் போஸ்ட் பண்ணும்போது இப்படி ஒரு கெட்டது நடக்குது. இப்ப உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆசையா ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்காரு, அது வந்து இப்படி ஒரு அசம்பாவிதமா நடக்கும்போது இவ்வளவு பேர் அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்களா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அது நினைக்க அந்த ஃபீல் எப்படி? ஐயோ, தட் ஃபேஸ் இஸ் ஒண்ணு ரொம்ப ட்ராமடைஸ் ஆன ஒரு ஃபேஸ். ஏன்னா ஒரு வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு வர்றது ரொம்ப ரொம்ப ட்ராமடைசிங்கா இருக்கும். எனக்கு தெரியல எத்தனை பேர் அதை வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு. பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி ட்ராமடைசிங். இப்ப வரைக்கும் நடந்து ஆல்மோஸ்ட் 2 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ இப்ப வரைக்கும் மழை பெய்ஞ்சா எனக்கு ஒரு பயம், ரொம்ப மழை பெய்ஞ்சா கூட பயமா இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு வரதுக்கு ஒண்ணு கேட்டேன், ஏன் கீழே தண்ணியா இருக்கேன்னு. எனக்கு அந்த தண்ணிய பார்த்த வேகத்துக்கு என் காடிய பாக்குறேன், நான் நடக்கிறேன், மேல போறேன். ஐயோ இல்ல மச்சி, எவ்ரிதிங் வில் பி ஓகே. இப்ப வரைக்கும் எனக்கு அந்த பயம். நிறைய பிளேசஸ் போகாம கூட நான் கேன்சல் பண்ணிருக்கேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவள் ஜஸ்ட் கேன்சல். இல்ல என்னால வரவே முடியாது, எனக்கு அந்த இதை தாண்டி போனோடனே எனக்கு பயம், எங்கேயாவது மகள்லாம் வந்துருமாங்க. சோ ஃபர்ஸ்ட் டு கோ த்ரூ தட். செகண்ட், ஒரு bunch ஆஃப் பீப்புள் இஸ் பீங் ஹாப்பி அபவுட் இட். அதை கோ த்ரூ பண்றது ஒண்ணு இருக்கட்டும். இன்னொன்னு டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் இப்படியும் இருப்பாங்க, அதை நம்ம தாண்டி வரணும். நம்ம உட்காந்து அழுதுட்டே இருக்க முடியாது, அதை நம்ம தாண்டி வரணும்னு. ஆனா இந்த வேலையை நான் வந்து கேசனுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அவங்க என்ன பக்கத்துல இருந்துட்டு இதெல்லாம் ஒன்னும் இல்லை, இதெல்லாம் ஒன்னும் இல்லை, திஸ் இஸ் நாட் சம்திங் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தனாலதான் ஐ மேனேஜ் டு கம் அவுட் ஆஃப் இட், ஐ வுட் சே. இல்லாட்டினா நான் சொல்றேன், ஐ டோன்ட் நோ எங்க போய் இது முடிஞ்சிருக்கோம் தெரியாது. ஆஃப்கோர்ஸ் ஐ ஒன்ட் சே தட் அளவுக்குலாம் I don't know if I use that word போச்சு. So அந்த மாதிரிலாம் நான் சொல்லல. பட் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிருவேன். அந்த டைம்ல broke down அவனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா you started posting, நீங்க அழுவுறதெல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஏன்னா நீங்க அதெல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டேன். யா, சோ இட் வாஸ் ஆக்சுவலி பாருங்க, நான் போஸ்ட் பண்ணது ஒண்ணு, நான் எத்தனை தடவை அழுத கேக்குறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிளஸ் இந்த சோசியல் மீடியால இருக்கிறது வந்து என்னால எனக்கு எது மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. இந்த பெயினை மேனேஜ் பண்றதா, இந்த இதை மேனேஜ் பண்றதான்னு எனக்கு தெரியல. பட் ஐ டிட் கேம் அவுட் ஆஃப் இட். என்னன்னா எனக்கு ஐ ஜஸ்ட் ஆஸ்க் மை செல்ஃப் ஒன் திங், ஏன் இத வந்து என் மேல ஒரு ஹேட் இருக்குன்னு. 10 பேர் பிடிக்கும்னா ஒரு ஆளுக்காச்சும், நம்ம 10 பேர் நம்மள பிடிக்கும்னா அதுல ஒரு ஆளாச்சும் பிடிக்காம இருக்கும். என்ன இந்த VMW ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் வைரலா போயிருச்சு.
10,000 பேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 பேர்ல ஒரு 10 பேர் இருக்க மாட்டாங்க. இப்ப 100,000 பீப்புள் ஒரு 100 பேர் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. இல்ல மேபி 1000 பீப்புள் கூட இருக்கலாம், 10,000 பேர் கூட இருக்கலாம். பிடிக்காம அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா வெரி குட் சொல்றதுக்கும் ஆள் இருப்பாங்க. இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஐ டோல்ட் மை செல்ஃப். நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா ஐ ஆஸ்க் மை செல்ஃப். சுவாத்தியாயன்னு ஒண்ணு இருக்கு, யூ ஹேவ் டு ஸ்டடி யுவர் செல்ஃப். ஓகே, நம்ம என்னென்ன பண்ணோன்னு நம்ம மறுபடியும் திரும்பி கரெக்டா தான் பேசணுமா, கரெக்டா நான் எங்கேயாவது தப்பு செஞ்சிருக்கோமா, செஞ்சோன்னா அதை மாத்திக்கணும். செய்யலன்னா ஓகே கரெக்டா தான் போறோம், இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க முடியாத விஷயங்கள் நடப்போன்னு. ஸோ ஐ ஆஸ்க் மை செல்ஃப், டிட் ஐ மேக் மிஸ்டேக்? யாரையாவது மனசை நோகடிச்சேனா, யாரையாவது ஹர்ட் பண்ணேனா? அப்படி எதுவும் தெரியல எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனா. எப்படி புரட்டி போட்டு பார்த்தாலும் இவன் என் கேப்ஷன்ல நான் என் ஹஸ்பண்ட் எனக்கு BMW வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல, எனக்கு ஒரு காடி வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் இதெல்லாம் நடந்த பிறகு ஏதாவது தப்பு பண்ணேன், நான் எங்கேயோ தப்பு பண்ண மாதிரி இருக்கா டு பி ஹாட். அண்ட் என்ன மாஸ்டர் அவங்க கிட்ட எல்லாம் கூட நான் கேட்டேன், என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அந்த ஃபேஸ் ஆக்சுவலி எனக்கு அதுல இது வெளியாகிறதுக்கு. மெஜாரிட்டியா சொன்னது இல்ல நீ தப்பு பண்ணல, அது பார்வை அப்படி மாறிடுச்சு, அது எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சு அது அப்படியே எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. சோ இது நடக்கும் போது பாத்தியா அப்படியாச்சு. சோ இது என்னன்னா நீங்க தவறா போடலன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அந்த ஹாப்பி மூமெண்ட் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் அவங்களுக்குள்ளேயே ஒரு பாரபட்சம் பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கீழே எல்லாம் கமெண்ட் எல்லாம் போடுறாங்க, பாரு எனக்கு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடு எனக்கு, ஏன் அவங்க வாங்கி கொடுத்துறாங்க. சோ அங்க ஒரு இன்செக்யூரிட்டி பசங்களுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, சோ இதனாலதான் சொல்றது சோசியல் மீடியால பாக்குறத நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ண அவங்க டைம் லைன் நம்ம டைம் லைன் கூட. உண்மையை சொல்ல போனா நிறைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் நான் எல்லாம் பேசும்போது இதை நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபுக்கு காடி வாங்கி கொடுத்துருக்காங்க, நிறைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட்க்கு காடி வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு பியூட்டி பார்லர் செஞ்சு கொடுத்தாரு, லைக் பேசிக்லி ஃப்ரம் த ஸ்கிராச். அது எத்தனை 100,000 ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா என்ன, அவங்க மேபி சோசியல் மீடியா அவங்க போட்டிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு 2,000 ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கலாம் எக்ஸாம்பிள். அப்ப அது 2,000 பேர்த்தோட முடிஞ்சிருச்சு. இப்ப என் ஹஸ்பண்ட் எனக்கு காடி வாங்கி கொடுத்தது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய வந்துருச்சு. அதனால அந்த கெட்ட பார்வை இப்ப நான் ஒரு 2% கேட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க, அவங்களோட சித்தப்பா பிள்ளையோ சின்னதாலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன எனக்கு கொஞ்சம் அது பெருசா, அதனால அந்த 2,000 பேர்லயும் அது பிடிக்காம இருந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசி இருந்திருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற நிறைய ஃபாலோவர்ஸ்ல உங்களுக்கு தெரியாதவங்க இருப்பாங்களா, நம்ம பேசுவோம் உங்களுக்கு தெரியவா போது அப்படின்ற அந்த ஒரு லிபர்ட்டி சோசியல் மீடியால இருக்கனால. சோ இத நான் ஹாண்டிதான் வரணும். ஐ மீன் ஐ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஒரு கட்டம் வந்துட்டோம்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன், சரி இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு நியாயமே ஏன் இது எனக்கு நடந்துச்சு அப்படி இருக்கு. பட் ஐ அக்செப்டட் இட். லைக் இதனால என்ன பண்ண முடியும்ல, அந்த ஒரு காலகட்டம்ல ரொம்ப ரொம்ப டிராஜிக்கான ஆமா மனநிலை எல்லாமே ஒன்னா வந்த நேரம். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த காரி வாங்கி கொடுக்கறது, பால் அடிச்சு கொடுக்கறது, அதுவும் ஒரு செட்ஸ் ஆஃப் மஸ்குலினிட்டி அவங்க காமிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ரோல் அவங்க காமிக்கிறாங்க. அது மாதிரிதான். சோ இதெல்லாம் ஒண்ணுன்னா புரிய வர்றதுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை திட்டம் புரிய வருமா. ஓகே, இப்ப அட்டாச்மெண்ட் பத்தி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அட்டாச்னு ஒரு புக்கே இருக்கு. அந்த புக் என்னன்னா பேரண்ட்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் காமிக்கும். இப்ப ஆங்ஷியஸான அட்டாச்மெண்ட்னா இப்ப நான் உங்க கூட இருந்துட்டே இருக்கணும், உங்க கூட இருந்துட்டே அப்படி இருக்கும். இன்னொன்னு கொஞ்சம் ஒரு சென்ஸ் ஆஃப் அவாய்டன்ட் இருக்கும். எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண ஃபேமிலிக்குள்ளேயே ரொம்ப க்ளோஸான ஆளுங்க சொல்றேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதுன்னா கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க, அவங்க கூட ரொம்ப போய் நம்ம இருக்க முடியாது. சிலது செக்யூர்டான ஒண்ணு இருக்கும். இப்ப ஓகே நீ பாஸ்னிக்கு மைண்ட் சரியில்லை, சோ நான் கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுப்போம், அவங்களே நல்ல சாந்தமானதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு கேஸ் நினைச்சா அது செக்யூர். அந்த மாதிரி இருக்கு. இது நீங்க எந்த விதமான அட்டாச்மெண்ட் இல்ல, ரொம்ப நான் ரொம்ப அப்படி சயின்ஸ் தான் இருப்பேன், ரொம்ப மஞ்சவா இருப்பேன், உங்க ஃபேமிலி கூட அம்மா கூட அப்பா கூட ஹஸ்பண்ட் கூட கூட பிறந்தவங்க கூட எப்படி இருப்பீங்க? நீங்க துருவன் கூட எப்படி இருக்கீங்களோ அதுதாங்க, அதை நாங்க கேட்கறது எனக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதனால இந்த பக்கம் சார் நான் கொஞ்சம் சயன்ஸான வாய்ப்பே. நீங்க ஸ்ட்ரிக்டா கரெக்டா இருக்கு. அப்படி இல்லை, நான் கொஞ்சம் எனக்கு நேரம் இல்ல, எனக்கு வேலை அப்படித்தானே துருவங்கிட்ட ஒண்ணுதான் என் பையன் இல்ல. ஆக்சுவலி நான் எப்படின்னா அந்த வார்த்தை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது, நான் சொல்றேன். கூடியே இருக்கணும், ஆனா ஒரு லைனுக்கு மேல அப்படி கூட இல்ல. இப்ப நானும் கேசன் வச்சுக்கோங்களேன், எனக்கு கேசன் வீட்லயே இருக்கணும், கூடயே இருக்கணும், எங்க போனாலும் கேசன் கூடயே இருக்கணும். ஆனா நான் ஐயோ சயா அப்படி இருக்க மாட்டேன். கம் லெட்ஸ் கோ
Plus 2 days. அந்த மொரடான days தான். இது நிறைய பேர் வீட்டுல இப்படி இது வழக்கமா எனக்கு கூட இருக்காங்கன்றதுக்காக மஞ்சவா இருக்க மாட்டாங்க. என் வீட்டுல யாருக்கிட்டையும் மஞ்சள் இல்ல, அம்மா கூடயும் மஞ்சள் இல்ல, அண்ணன் தம்பி யாருக்கிட்டையும் மஞ்சள் இல்ல. ஆனா எல்லாருமே கூட இருக்கணும், ஒன்னா இருக்கணும். இப்ப என் தம்பி சாப்பிட போறான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒண்டி வரலன்னு சொல்லிட்டானே, நான் கால் பண்ணி அனேஷ் கம் லாபம் மக்கன் அப்படி சொல்ல மாட்டேன். அனேஷ் போய் நான் கம்மி கம் now. ஓ ஸ்ட்ரிக்டான ஓகே. நீங்க இந்த மாதிரி அக்கா அத மாதிரி சொல்லுங்க. நிறைய பாசமான அக்கா பார்த்திருக்கேன், ஸ்ட்ரிக்டான அக்கா பார்த்திருக்கேன். நீங்க இந்த மாதிரி பாசம்லாம் இல்லைங்க. பாசம் ஆமாமா ஓகே. தேவைப்படுற நேரத்துல பாசமா இருப்பேன். அடிப்பட்டானா சிக்க ஆரம்பிச்சுன்னா அப்ப பேபி இருப்பேன். இல்லாட்டினா கொஞ்சம் ஸ்டர்னா என்னோட ஸ்டைலே கொஞ்சம் ஸ்டர்னா இருக்குதுதான். கொஞ்சம் ஸ்டர்னா ஈவன் கிஷன் கூட எங்க அம்மா கூட எல்லாருமே கொஞ்சம் அந்த ஸ்டர்னஸ் இருக்கும். கொஞ்சம் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க மாட்டேன். பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க மாட்டேன். ஓகே. நீங்க வளர்ந்து வந்ததுல எப்படி இப்ப வெளியே போய் ஆட்டம் போடுறது, இப்ப பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க மாட்டேன்னு கேக்குறேன். நாங்க வீட்டு வெளியேதான் ஃபுல்லா ஆடிட்டு இருப்போம் அந்த மாதிரியா? நீங்க வளர்ந்ததெல்லாம் இங்க தானே உங்களோட? அப்படி நீங்க எப்படி? அண்ணன் தம்பி, I'm the only girl. So mainly விளையாடுறது எல்லாமே சேசிங், ஃபுட்பால், ஒரு கட்டம் ஒரு கேம் விளையாடுவோம். அது இப்பதான் ஃபியூ டேஸ் பேக் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் நாய் ஆயிடுவாரு, நான் ஸ்கூல் டீச்சர், என் தம்பி ஸ்டூடெண்ட். டீச்சர் சொல்லி கொடுக்கணும், டீச்சர் ஏசணும், ஏசனாதான் நாய் வந்து கிடைக்கும். நான் ஏசம்லே சொல்லி கொடுத்தேன், நாளைக்கு வேணும் இல்ல. இப்படி ஒரு கேமா? தெரியல. டீச்சர் ஸ்டூடெண்ட் டாக் கேம். இங்க என்ன நாயா இருப்பாரு, எங்க அண்ணன் யாருக்கும் தெரியும். எங்க அண்ணன் நான் நாயா ஆகணும்னே, நான் நாயா ஆகணும், நீ டீச்சராக நீ அவருக்கு அந்த கேரக்டர் பிளே பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கேன். சரி இதுக்கு ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும்னு பண்ணிருக்கு. நாங்க ஸ்பை கிட்ஸ் பாப்போமா, ஸ்பை கிட்ஸ்ல இங்க பாஞ்சு ஏரியா அதனால சோஃபாங்க திருப்பி வச்சிருவோம். அப்ப சோஃபா மேல ஏறுறது, சோஃபா அடியில போடுறது, அந்த கன் எடுத்து போறது, இந்த மாதிரி ரொம்ப அவுட்டோர் பிளே கிரவுண்ட் போறது, பைஸ்கிள் விளையாடுறது. நல்ல ஒரு சைல்ட்ஹுட் தான். ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆச்சி நிறைய வாங்கிருக்கீங்க அப்பா அம்மா சொன்னேன். சரி ஓகே. இப்ப அட்டாச்மெண்ட் பத்தி பேசணும்ல, துருவன் பத்தி திரும்ப வரேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்றது இப்ப சமீப காலமா அதாவது நிறைய பேர் புரிய வந்திருக்கு, இந்த அவேர்னஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இருந்திருக்கா அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்? இருந்திருக்கா? எனக்கு அது இருக்கா எனக்கு கூட சொல்ல தெரியல. எனக்கு ஒரு ஃபேஸ் இருந்துச்சு about 3 to 4 months after delivery. சில அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட லைஃப்ல. சோ ஆனா அது நார்மலா நடந்துருந்துச்சுன்னா நான் அதை வேற விதமா ஹேண்டில் பண்ணிருப்பேன். பட் இது நடந்தனால நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப எமோஷனலா என்னோட லைஃப ஐ couldn't cope with it. அது கோப் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப எனக்கு தோணுச்சு, என்னது இது, நம்ம இது இல்லையே, நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோமே, நம்ம தாண்டி போயிடுவோமே. அப்படி இருக்கும்போது நான் சைக்காலஜிஸ்ட் கூட போனேன். சைக்காலஜிஸ்ட் போய் how is this, இது இப்படி தோணுது. ஆனா எனக்கு தோணுச்சு, அவங்க என்கிட்ட சொன்னாங்க, you look like you're very rushy about this. இது நடந்துருச்சுன்னா இது பரவாயில்ல, இது இப்படி விட்டு அடுத்தது போகணும், அப்படிமா ரியாக்ட் பண்ணணும். you look very rushy. ஆனா that's my character. ரொம்ப அப்படியே எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் வேணாம், எடுத்துங்க வெளியே, எனக்கு அடுத்தது வேணும், என் லைஃப் ஓட்டணும், எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் அந்த மாதிரி இருந்தேன். I had to slow down. என் மாஸ்டருக்கு பேசினேன், சண்முகநாதா என்னோட யோகா மாஸ்டர், அவங்க கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு, ஏன் தெரியலன்னு. calm down, this is normal. பிரெக்னன்சி நம்பி முடிஞ்சிச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒண்ணு இருக்கு. I actually know போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அது எனக்கு கிளிக் ஆகவே இல்லை, இதுதான் அப்படின்னு எனக்கு தோணல. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரியும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, take a break, take it slow, take time for yourself, go for yoga. நீங்க நிறைய யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கிளாஸஸ்க்கு வர ஆரம்பிங்க. ஏன்னா அது அப்பதான் கொஞ்சம் பிகினிங்ல. ஸோ கிளாஸஸ்க்கு வர ஆரம்பிங்க, உங்களுக்கு புது என்வாயன்மெண்ட் இருக்கும், யூ வில் ஃபீல் டிஃப்ரெண்ட். அதை அட்வைஸ் பண்ணாதான் நான் கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஏன்னா அது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், நம்மள அறியாம நடக்கலாம்.
நம்மளுக்கு அது தெரியாது. எஸ், இதுதான் நிறைய பேருக்கு வந்து அவங்க அந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு தெரியாமலேயே, அதாவது பிரசவத்துக்கு பிந்தைய அழுத்தம், அந்த அழுத்தத்துல அவங்க இருக்காங்கன்னு ஒய்ஃப்க்கு தெரியாது, சில சமயத்துல ஹஸ்பண்டுக்கோ தெரியாது. யாராவது ஒரு ஆளு நம்ம கிட்ட அதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, யூ ஹாவ் டு டூ திஸ் சொன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்லி ஓகே அப்ப சரியாயிடும். ஆனா உண்மையிலேயே போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் வந்து கொஞ்ச நாள் ஆயினோன்னு சரி ஆயிரும். அதுக்கான வேலைக்கு நம்பர் 1 ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணிடணும். தேடி படிக்கிறது ஒரு விஷயத்தை பத்தி, இதை பத்தியும் படிச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு சிம்டம்ஸ் சொல்லுங்க. வாட் ஆர் தி சிம்டம்ஸ் இப்போ வந்து நம்ம டிப்ரெஷன்? ஜஸ்ட் இன்ஷியஸா இருக்கிறது, தேவையில்லாம அழுவுறது, என்னன்னே தெரியாது நம்ம அழுவோம். சும்மா வீட்டுல உட்காரும்போது கண்டதெல்லாம் யோசிக்கிறது. அது எதோ வேணாலும் இருக்கலாம். இப்ப நம்ம புதுசா பேபி பிறந்திருக்கா, பேபி பத்தி யோசிப்போம். பேபியை தவிர என்ன வேணா இருக்கலாம். ஹஸ்பண்ட் காரி இருந்து வரும்போது காரி ஒழுங்கா ஓட்டுறாங்களா, எங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிரமா. எனக்கு அந்த மாதிரி கூட நடந்திருக்கு. ரெண்டமா எந்திரிச்சு போய் எங்க அம்மா ஒரு மொத்தம் வந்து பாப்பேன். ஓகே நல்லா தான் இருக்காங்க எங்க அம்மா. மைண்ட்ல வந்துரும் எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு, ஐயோ ஏச்சு போய் எங்க அம்மா நல்லா காட்டு விட்டு தூங்கிடுவாங்க. ஆக்சுவலி அது ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அது வந்து நான் வந்து அது படிக்கும் போது ரியலைஸ் பண்ணும் போது தான் தெரியுது. நிறைய விஷயங்கள் படிக்கும் போது இந்த பாட்காஸ்ட் நான் கேட்பேன். அப்பதான் எனக்கு தெரியுது, ஓ இது வந்து நார்மல் இல்ல. அண்ட் நார்மல் இல்லைன்னு சொன்னதை விட இப்ப நான் என் புரிதலுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இது எனக்கு தெரியல, இது வந்து ஒரு மாறுபட்டு கருத்தா ஆகுமா எனக்கு தெரியல. என் புரிதல் என்னன்னா, எங்ஸைட்டி இது எல்லாமே டிப்ரெஷன் பத்தி ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக், பட் எங்ஸைட்டி ஆன்ஷியஸா இருக்கிறது இது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லி இன் மை ஒப்பீனியன் இதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸை நம்ம தாண்டி போகவும் கஷ்டம். we have to accept it. Yes, we have to accept it. ஆமா என்சைட்டி இருக்கு, ஆமா எனக்கு ஆன்ஷியஸா தான் இருக்கு, ஆமா நான் அழுவுறேன். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்ம அதை தாண்டி போக முடியும். இல்ல டினாயல் இருக்கும், நான் இல்ல இது என்சைட்டி இல்ல, இது ஆன்ஷியஸ் இல்ல, இது நான் என்ன பண்றது, போச்சு எனக்கு இது வந்துருச்சா அப்படின்னா நம்ம தாண்டி போறது கஷ்டம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே எனக்கு இருக்கு, என்ன பண்ணலாம், யோகா பிராக்டிஸ் பண்ணுமா, சரி பண்றேன். யோகா பிரீதிங். எனக்கு கொஞ்சம் மாஸ்டர் இந்த யோகா கிளாஸ் போறது, நான் கத்து கொடுக்கும் போது, நான் பிராக்டிஸ் பண்ணும் போது, என் மாஸ்டரோட கிளாஸ் போகும்போது, திஸ் இஸ் த பிளேஸ் where I feel like புதுசா புதிய வழிதா அப்படி இருக்கும். எஸ், ஐ ஜஸ்ட் அப்படி ரீஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ டூ. இப்ப இது இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் மேட்டை போட்டு என்ன முடியுமோ உங்க உடம்புல வச்சு உங்களால என்ன ஜஸ்ட் டூ. ஸ்விம்மிங் ஆகலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, யோகா, ஸ்விம்மிங், ஜாகிங், ரன்னிங், யூ ஒர்க் அவுட் இன் த ஜிம், ஒர்க் அவுட் அட் ஹோம், but make sure you are not surrounded with people. இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேபி இருக்கு, அங்க பேபியை வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்றது நல்லதுதான். பட் இஃப் யூ ஃபீல் லைக் யூ வாண்ட் டு அன்வைண்ட் yourself, you want to stay away அப்படின்னா க்ளோஸ் த டோர். திஸ் இஸ் யோர் டைம் வித் யோர் செல்ஃப். ஒரு 40 minutes, ஒரு 30 to 40 minutes வச்சுக்கோங்க. இந்த 30 to 40 தூங்கலாம்ல, அந்த டைம்ல just come out, do it for yourself. It will really help. அது நம்மளுக்கு ஐயோ பண்ணணுமா, அதுக்கு பேசாம டிவி பார்த்துட்டு போயிடலாம் தோணும். ஆனா அந்த டிவி பாக்குற கனெக்ஷனும் நம்ம பாடியோட செய்யற விஷயங்களும், லைக் நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி நம்ம பாடியோட செய்யறது இஸ் டூ டிஃப்ரெண்ட் திங். It gives you a different kind of satisfaction. Okay, so physical activity is very important. இப்போ வந்து நம்ம ஃபைனான்ஸ் பத்தி பேசலாம். ஓகே, நீங்க வந்து மொபைல் நம்ம பேசணும்ல, ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்துறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு உமனா இண்டிபெண்டன்ட் சொன்னா ரொம்ப கிரிஞ்சின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இண்டிபெண்டா நீங்க உங்க ஃபைனான்சஸ்ல எப்படி பிளான் பண்றீங்க? ரொம்ப பேட் பட்டாக்கனை போட்டு வச்சுட்டேன். அதுக்கு ரொம்ப பேட். என்னன்னு சொல்றது, அடுத்து கேள்விக்கலாம் அப்படி இல்ல. அதான் உண்மை. ஆக்சுவலி நான் இப்பதான் கத்துக்கிட்டே வரேன், ஃபைனான்ஸ் இப்படிதான் செய்யணுமா அப்படின்னு. ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா? ஆமா, ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் சேவிங்ஸ் தனியா எடுக்காம வச்சிருவேன். எல்லாரும் வர காசு கரெக்டா வருதா இல்லையான்னு பாக்க மாட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று இந்த பேமெண்ட் வரல தானே நமக்கு, அப்படியே ஞாபகம் வரும். அப்பதான் ஞாபகம் வரும். கேட்கும்போது அவங்க கேட்பாங்க, அப்பயே பண்ணலையா? So I'm so bad. I'm that bad at it. So இப்ப வந்து getting better. எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் அக்கௌண்ட்ஸ்க்கு ரொம்ப தூரம்.
இது எப்ப ஆரம்பிச்சேன்னா கேசன் கப்பல் கேசன் படிச்சதே ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆனா அவரு பைலட் இல்ல. பைலட்டும் படிச்சு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு இப்போ கோச்சா இருக்கு. பல பைனாமங்க அவர் பைப்பராக்கே. சோ அவர்தான் சொல்லுவாங்க, என்ன நீ பண்ற, யூ ஹேவ் டு டூ திஸ் 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 இஸ் இந்த லைக் இப்படி எது எவ்வளவு வருது எவ்வளவு போகுது இது எங்க மைனஸ் பண்ணோம்ல. அப்படி ஒரு ஆள் லைஃப்ல இருந்தாங்க. அது எவ்வளவு வேலை வரும் நம்மளுக்கு. நான் நேரம் தான் சொல்லியிருக்கேன், பேசாம நான் கொடுத்துறேன் நீங்க பண்றீங்க யூ லேர்ன். ஐயோ அத பாக்குறதுக்கு எனக்கு உண்மையா வரும் சில எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுன்னு எழுதி வைக்கிறது கஷ்டம். ஆமா ஏன்னா அது ரொம்ப பிட் பை, எனக்கு தெரிஞ்ச சில பேர் என்ன இருக்காங்க பிட் பை பிட் எழுதுவாங்க பெட்ரோலுக்கு எவ்வளவு பாய்க்கிறது இல்லைன்னு. ஆனா அது தெரிஞ்ச ரொம்ப நல்லது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு நம்ம மாசம் எப்படி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க மாசம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா எக்கச்சக்கமா போகுங்க. ஆனா கணக்கு தெரிவிட்டா ஷூ வாங்குறோம், நாசிரமா வாங்குறோம், என்னவோ யூஸ் பண்றோம். லைக் வெளியே போறோம் வரோம், லைக் திஸ் ஜஸ்ட் சோ மெனி திங்ஸ் டு சின்னதான் எவ்வளவு செலவாகும். அப்புறம் இந்த மந்த்லி கட்டுறது ஒரு நெட்ஃபிளிக்ஸோ ஏதோ அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ரெசிட்டியுமே சேர்த்து வைப்பாரு. என் கூட வேலை செய்யற ஒருத்தர் இப்போ பொதுவா பிசினஸ் பண்றவங்க தான் வந்து இன்கம் டேக்ஸ் சொல்லி சேர்த்து வைப்பாங்கல்ல. அது ஒரு பெரிய தரலிங்க செய்யறங்க. நான் யோசிப்பேன் நான் பிசினஸ் ஆரம்பிச்சு எப்படி வரும் செலவு பார்க்க போறேன். ஆனா உங்களுக்கு யோகா கிளாஸ் நீங்க எப்படி ரிசிப்ட் தேடி வைக்கணும். பெட்ரோல்ல சம்டைம்ஸ் சொல்லிடுவாங்க ரிசிப்ட் தப்பா. ஐயோ மாமா அந்த வழக்கு எனக்கு இருக்கு. ரிசிப்ட் வேணா சொல்லி இது கடந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ரிசிப்ட் வேணும் ரிசிப்ட் வேணும் ரிசிப்ட் வேணும். சம்டைம்ஸ் தேவையில்லாத ரிசிப்ட்ல வச்சிருப்பேன். அப்புறம் அக்கௌண்டன்ட் சொல்ல இந்த ரிசிப்ட் எல்லாம் தேவையில்லைங்க. ஓ சரிங்க இன்கம் டேக்ஸ் எல்லாம் செய்யணும். இது ஒரு பெரிய தகவல் நீங்க மக்கள்கிட்ட விட்டு ஃபைனான்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து யோகா கிளாஸ் பண்றீங்க, ஷூட் எல்லாம் ஓடுது. அந்த அம்மா ரோல தவிர்த்து இதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தனியா தேவைப்படும்ல. எல்லா வேலையும் கரெக்டா செய்யல, அதுலயே தலைவலி அசதியா இருக்கு. நீங்க செய்யறேன்னா எனக்கு தெரியல, ஆனா செய்யறேன். ஆனா என் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இப்படிலாம் செஞ்சிடணும் இப்படிதான் செய்யணும், யோகா கிளாஸ் செய்யணும், இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும், இந்த ரீல போடணும், இந்த போட்டோ போடணும், அதெல்லாம் இருக்கும். சோசியல் மீடியா போஸ்ட் வேற இருக்கும், கரெக்டா அதை போடணும். ஆமா இதெல்லாம் இருக்கும். 10ல ஒரு 1 செஞ்சிருப்பேன். அப்பா ஓகே செஞ்சுட்டேன் அப்படி இருக்கும். என்ன பொறுத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்க கூடாது. அது இப்ப கத்துக்கிட்டேன். இருக்க கூடாது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருந்தோம்னா குட்டி 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 குட்டியா பெருசா நம்ம பார்க்க பாத்துருவோம். சோ மைக்ரோ மேனேஜிங் திங்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அது இதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுக்கிட்டோம்னா பெட்டர். ஆனா ஆஃப்கோர்ஸ் அது ஆள் வச்சுன்னா பே பண்ணோம் செலவு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். லைக் இஃப் யூ இன்வெஸ்ட் இப்ப எனக்கு வந்து ஒரு அட்மின் இருக்காங்க. ஷி ஹெல்ப்ஸ் மீ அ லாட் வித் என்கொயரிஸ் எல்லாமே. என்கொயரிஸ் தாண்டி ஏதாவது இன்ஜுரிஸ் பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட இப்ப பிரெக்னன்சி ஏதோ செய்யறல. சோ ஏதோ டீட்டெயிலா கேக்குறாங்கன்னா என்கிட்ட பாஸ் பண்ணிடுவாங்க, நான் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பட் அந்த பேசிக் என்கொயரி அட்மின் தான் செய்யறாங்க. இதை நான் உங்ககிட்ட கொடுத்தனால எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வேற விஷயங்கள் யோகால நிறைய வேற விஷயங்கள் செய்ய முடியும் என்னால. சோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை வந்து நம்ம என்ன சொல்றது லைக் அதுக்கு நான் ஆள் வச்சுக்கிட்டோம்னா திங்ஸ் வில் கெட் பெட்டர். ஐ லேர்ன் தட். காசு போதுன்னு பார்க்காம நம்ம டைம் அங்க you can save your time and brain for something mental health or for something else. So நீங்க இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை நீங்க பாப்பீங்க. ஏன்னா நீங்க மட்டுமே செய்யற வேலை ஏதாவது ஒண்ணு இருக்கும். இது வந்து you can ask help. certain விஷயம் நீங்க மட்டும் கிளாஸ்க்கு நான் மட்டும் தான் போக முடியும். சோ அந்த மாதிரி நான் மட்டும் செய்யற வேலைகள் நான் செய்யணும். ஓகே கிளாஸ் ஓகே அந்த கிளாஸ்க்கு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கு வச்சிருக்கீங்களா? இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இல்ல வர்றதெல்லாம் வருது அவ்வளவுதான், அதுக்கு மேல சொல்ல முடியாது. சரி அப்புறம் இதுக்கே வரும் கிளாஸ்க்கு வரும். கிளாஸ் என்னன்னா நம்ம வந்து ஒரு நாள் யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டரா மாறினா அந்த டைம் ஒரு ஃபுல்ஃபில்லா ஃபீல் பண்ணுவீங்களா? இவ்வளவு கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஆக்டிங்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டர் தானே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு பாஷன் எப்படி சொல்றது
டிஃப்ரெண்ட் பர்சன் lah, you'll see a different person. பட் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருக்கும் போது எனக்கு ஐ ஃபைண்ட் மை செல்ஃப் டு பி வெரி வெரி சோல்லி நிறைய பேர் கூட கனெக்ட் பண்றவர். இது வந்து ஒரு கேரக்டரோட கனெக்ட் பண்றது, ஒர்க்கிங் வித் மெனி பீப்புள். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரி எனக்கு தோணும். இங்க வந்து ஐ கனெக்ட் வித் பீப்புள், I connect with people's heart, I connect with people's mind. There are times where எனக்கு தோணும் என் ஸ்டூடெண்ட் வந்து என்னமோ பிரச்சனை, அவங்க லைஃப் கைட் பண்ண வேண்டிய எனக்கு கத்து கொடுக்கும் போதே, லைக் when I'm sharing classes, ஆசனாலாம் சொல்லும் போதே அவங்க கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், அதுவே எனக்கு தோணும். I will feel like there's something that maybe I need to talk to her. அசா அவங்க கிட்ட பேசும்போது தெரிய இருந்துரும், ஆளுவாங்க இல்ல ஏதாவது நடக்கும், ஏதாவது சொல்லுவாங்க, இல்ல இந்த மாதிரி நடந்துச்சு, இல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்க, I want to come early, I want to speak to you first. This is a different side of me that is actually healing me also, I would say. என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. நிறைய விஷயம் அவங்க கிட்ட நான் கத்துக்குவேன். அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்குவேன். நான் லைக் லெசன் நீங்க இப்போ ஒரு மேட்டர் இருக்க வாழ்க்கையில அப்படின்னு கத்துக்கிட்ட புதுசா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. ரொம்ப இஸ் வெரி காமன். எப்ப உயிர் வரும் தெரியாது, எப்போ உயிர் போகும் தெரியாது. அது ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு சொன்னது. ஐ மீன் ஒரு ஸ்டூடெண்ட் விஷயத்துல கான்வர்சேஷன்ல இருக்கும் போது நான் அந்த கான்வர்சேஷன் முடிச்சிட்டோன்னு நான் யோசிச்சேன், லைஃப்ல டெத் இஸ் ஜஸ்ட் இஸ் அன்அவாய்டபிள் அண்ட் இட்ஸ் வெரி காமன். எப்ப நடக்கும்னே தெரியாது. திடீர்னு நம்ம பக்கத்திலேயே இருக்கிறவங்க திடீர்னு போயிருவாங்க. எப்படி நம்ம வாழ போறோம்? அந்த அட்டாச்மெண்ட் அவங்க கூட இருந்துச்சுன்னா எப்படி இருப்போம்? இப்ப இந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும், அது எப்படி இருக்க போறோம்? உயிர் நம்மளோடது இல்ல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கையில அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ மாத்திர ஒரு ஆளா இருக்கிறதே ஒரு பெரிய கில்டஸ் தான். அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னும் போது நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்க இன்னும் மாற்றம் ஏற்படுத்திட்டு தான் இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் இன்னும் பேச ஆரம்பிச்சா போயிட்டே இருக்கோம். நம்ம ஆல்ரெடி கூட அப்படிதான் ஓகே இல்ல சொல்ற வீட்டுல கெஸ்ட் யோசிச்சாங்க, என்ன பேசிட்டே இருக்கு, எப்ப வீட்டுக்கு விடுவீங்க அந்த மாதிரி. இன்னைக்கு நிறைய நாங்களும் கத்துக்கிட்டோம். நிறைய உங்களை பத்தி இன்னொரு உங்களை வந்து சோசியல் மீடியால ஃபுல்லாவே நீங்க உங்க லைஃப் ஸ்டைல காட்டுவீங்களா, இந்த ஒரு இதை பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க சிரிச்சே தான் பார்த்திருக்கோம். நீங்க வந்து ஃபன்னான பாட்டை போஸ்ட் பண்ணி இதை பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டான விஷயம் சொல்ல முடியாது, ரியாலிட்டியும் இருக்கு அப்படின்றது வந்து ஷேர் பண்ண இந்த ஒரு இடமா எங்களுக்கு இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாள் நிறைய பேசிடுவேன் பாட்காஸ்ட் பத்தி. ஆனா நான் பாட்காஸ்ட் பத்தி நிறைய பேசியிருக்கேன் உங்ககிட்ட. நீங்களும் என்னோட கெஸ்டா வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது I'm so happy. Thank you for having me. நீங்களும் இந்த பாட்காஸ்ட் இதை விட பெரிய செட்டா அப்படியே போய் டிஃபரெண்ட் புது சீசன் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் இன்னும் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அது ரொம்ப ஒரு நல்ல இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவே ஒரு ப்ரிவிலேஜ் தான். நிறைய பேர் கூட பேசி விதவிதமான ஆளுங்கிட்ட பேசி அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது இஸ் ஆக்சுவலி வெரி குட் ரிலாக்சிங். நீங்களும் மேலும் வரணும், நிறைய ஷோஸ் எல்லாம் செய்யணும்னு என்னோட ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்குமே இன்னும் நிறைய பேசணும்னு தான் இருக்கு. ஆனா நம்ம அது ஆஃப் கேமரா பேசுவோம். அங்க மக்களே இந்த ஒரு சந்தோஷமான ஒரு டாக் வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சந்தோஷமான ஒரு மிக்ஸான டாபிக் நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது கெஸ்ட் இருக்காங்க, நீங்க சஜஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு சஜஷன் பாக்ஸ் இருக்கு, டிஎம் இருக்கு, நீங்க வந்து தாராளமா டிஎம் பண்ணலாம். மீண்டும் உங்க அடுத்த எபிசோட்ல இன்னொரு சூப்பரான கெஸ்ட் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் திவ்யா வேகன் ஜான். நான் பாஷினி. வணக்கம்.